ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வெயிட்டட் ஆவரேஜ் மெத்தட் அண்ட் சிம்பிள் ஆவரேஜ் மெத்தட் ரெண்டுத்தையுமே ஒரே சம்லேயே போட சொல்லுவாங்க. ஸோ லைக் அந்த மாதிரி சம்ஸ் தான் 10 மார்க்ஸ்லாம் கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி சம் எப்படி போகிறது அப்படின்னு பார்க்கலாம். சரியா? ஃபஸ்ட்டு கொஷின் படிச்சிடலாம். ஷோ தட் ஸ்டோர்ஸ் லெட்ஜர் என்ட்ரிஸ் ஆஸ் தே வுட் அப்பியர் வென் யூசிங் சிம்பிள் ஆவரேஜ் மெத்தட் அண்ட் தி வெயிட்டட் ஆவரேஜ் மெத்தட் ஆஃப் ப்ரைசிங் இஷ்யூஸ் இன் காம்பினேஷன் ஆஃப் வித் தி ஃபாலோவிங் டிரான்சாக்ஷன்ஸ். ஸோ இங்கே நிறைய டிரான்சாக்ஷன்ஸ் கொடுத்துட்டாங்க. நம்மள சிம்பிள் ஆவரேஜ் அண்ட் வெயிட்டட் ஆவரேஜ் ரெண்டுமே வச்சு சம் போட சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு நம்ம சிம்பிள் ஆவரேஜ் வச்சு சம் போடலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு டிரான்சாக்ஷன் பாருங்கள். May 1 ஓப்பனிங் பேலன்ஸ் 300 யூனிட்ஸ் அட் 2 rupees ஈச். ஸோ May 1 ஓப்பனிங் பேலன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அது நம்ம ஸ்ட்ரெயிட்டாக பேலன்ஸ் காலம்லேயே ரெக்கார்ட் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ 300 யூனிட்ஸ் அட் 2 rupees ஈச், டோட்டல் அமௌண்ட் 600. ஓகே. அடுத்த டிரான்சாக்ஷன் பாருங்கள். May 2 பர்ச்சேஸ் 200 யூனிட்ஸ் அட் 2.2 rupees ஈச். ஸோ May 2 பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால குட்ஸ் ரிசீவ் நோட் நம்பர் 200 யூனிட்ஸ் அட் 2.2 rupees ஈச். ஸோ டோட்டலாக 440. ஸோ இப்போ இதை நம்ம பேலன்ஸ் காலமில் ரெக்கார்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு எப்படி ரெக்கார்ட் பண்ணணும்னா எக்ஸிஸ்டிங் குவான்டிட்டி ப்ளஸ் நியூ குவான்டிட்டி ரெண்டுத்தையுமே ஆட் பண்ணி நம்ம பேலன்ஸ் காலமில் ரெக்கார்ட் பண்ண போகிறோம். ஸோ எக்ஸிஸ்டிங் குவான்டிட்டி ஆல்ரெடி 300 இருக்குது நம்மளோட பேலன்ஸில். கரெக்டாக? அது கூடவே இந்த 200 இப்போ பர்ச்சேஸ் பண்ணோம் இல்லையா, இதை ஆட் பண்ணிடணும். சேம் இதே மாதிரி அமௌண்ட்டுக்கும் பண்ணணும். எக்ஸிஸ்டிங் குவான்டிட்டியோட அமௌண்ட்டும் நியூ குவான்டிட்டியோட அமௌண்ட்டு, அதாவது 600 + 440 ரெண்டுத்தையுமே ஆட் பண்ணி நம்ம பேலன்ஸில் போட்டுடணும். ஓகேவா? ரேட் காலமில் இப்போதைக்கு எதுவுமே வராது. ரேட் இப்போ போட மாட்டோம். நம்ம இஷ்யூ பண்ணும்போது தான் ரேட் கண்டுபிடிச்சி இஷ்யூ பண்ணுவோம். ஓகேவா? ஸோ அடுத்த டிரான்சாக்ஷன் பாருங்கள். May 4 issued 150 யூனிட்ஸ். ஸோ May 4 என்ன பண்ணுறோம்? இப்போ இஷ்யூ பண்ணுறோம். மெட்டீரியல் ரெக்விசிஷன் நோட் நம்பர் இஷ்யூ காலமில் போயிட்டு ஃபஸ்ட்டு பேலன்ஸில் பாருங்கள். 500 யூனிட்ஸ் இருக்கா? ஸோ இந்த 500 யூனிட்ஸில் 300 யூனிட்ஸும் இருக்குது, 200 யூனிட்ஸ். இந்த ரெண்டுமே மிக்ஸ் ஆகி தான் இந்த 500 யூனிட்ஸ் இருக்குது. கரெக்டாக? இது ரெண்டுமே நம்ம கம்பைன் பண்ணி தான் இங்கே 500ன்னு போட்டிருக்கோம். இந்த ஓப்பனிங் பேலன்ஸ் 300ம் May 2 பர்ச்சேஸ் பண்ண 200ம் ரெண்டுத்தையுமே ஆட் பண்ணி தான் 500ல் போட்டிருக்கோம். ஸோ இப்போ இந்த 500ல் இருந்து தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்? 150 இஷ்யூ பண்ண போகிறோம். ஓகேவா? 150 இன்ட்டு, ஸோ எப்படி பண்ணணும்னா இந்த 300ல் இருக்க ரேட் இருக்கு இல்லையா, 300 யூனிட்ஸ்க்கு இருக்க ரேட், ஸோ அந்த ரேட் எடுத்துக்கணும். ஸோ 2 ப்ளஸ் இந்த 200க்கு இருக்க ரேட் இருக்கு இல்லையா, அந்த ரேட்டையும் எடுத்துக்கணும். 2.2. ஸோ 2 + 2.2 டிவைடட் பை 2 ஆவரேஜ் எடுக்கிறோம் நம்ம. ஓகேவா? எடுத்தோன்னா நமக்கு 2.1. ஸோ இந்த ரேட்டில் தான் நம்ம இப்போ இந்த 150 இஷ்யூ பண்ண போகிறோம். ஓகேவா? 150 இன்ட்டு 2.1 350. ஸோ இப்போ இஷ்யூ பண்ணதுனால நம்ம பேலன்ஸில் இப்போ ஸ்டாக் குறைஞ்சிருக்கும். பிகாஸ் 150 நம்ம இஷ்யூ பண்ணிட்டோம். ஸோ அதனால் போயிட்டு நம்ம 150 பேலன்ஸ்லேருந்து ரெடியூஸ் பண்ணணும். ஸோ 500லேருந்து 150 ரெடியூஸ் பண்ணிட்டோம்னா பேலன்ஸ் 350 இருக்கும். கரெக்டாக? இங்கே அமௌண்ட் காலம் ரேட் காலமில் எதுவுமே வராது. அமௌண்ட் காலமில் 1040லேருந்து 315 லெஸ் ஆகிருக்கும். கரெக்டாக? ஸோ நம்ம அதை போய்ட்டு லெஸ் பண்ணணும். 1040 - 315 725. ஓகே. ஸோ அடுத்த டிரான்சாக்ஷன் பாருங்கள். May 6 பர்ச்சேஸ்ட் 200 யூனிட்ஸ் அட் 2.3 rupees ஈச். ஸோ May 6 என்ன பண்ணுறோம்? பர்ச்சேஸ் பண்ணுறோம். எவ்வளோ பண்ணுறோம்? 200 யூனிட்ஸ் அட் 2.3. ஸோ 200 இன்ட்டு 2.3 460. ஸோ இப்போ அக்கௌண்ட்டில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்கும்? ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் பேலன்ஸ் 350 இருக்கா? அது கூடவே இந்த 200 ஆட் பண்ணி மொத்தமாக போட்டுடணும் 550. ஓகேவா? 350 + 200 550. தென் அமௌண்ட் ஆல்ரெடி 725 இருக்கா? அது கூடவே இந்த 460 ஆட் பண்ணி 1185 போட்டுடணும். ஓகே. ஸோ ரேட் காலமில் எதுவும் மாறாது, நில். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? May 11 issued 150 யூனிட்ஸ். ஸோ May 11 150 யூனிட்ஸ் இஷ்யூ பண்ண போகிறாங்க. இந்த 550ல் 150 நம்ம இஷ்யூ பண்ண போகிறோம். கரெக்டாக? ஸோ இப்போ இதுக்கு ரேட் எப்படி கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட்லேருந்து நம்ம பார்க்கணும். ஓகேவா? என்னென்னலாம் ரிசீவ் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஸோ இங்கே நான் சைடில் ஒர்க்கிங் நோட் மாதிரி போட்டு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு 300 ரிசீவ் ஆகிருக்கு. கரெக்டாக? ஓப்பனிங் பேலன்ஸ் 300 இருக்குது. ப்ளஸ் அப்புறம் நம்ம May 2ல் ஒரு 200 பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதுவும் நமக்கு இன்கமிங் தான், உள்ளே வந்திருக்கு, ஸ்டாக் உள்ளே வந்திருக்கு. அண்ட் May 6 200 ரிசீவ் பண்ணியிருக்கோம், ஸ்டாக் உள்ளே வந்திருக்கு. சாரி, அதுக்கு முன்னாடி May 4ல் நம்ம இஷ்யூ பண்ணியிருக்கோம். கரெக்டாக? ஸோ ஸ்டாக் வெளியில் போயிருக்கு. ஸோ அதனால் இந்த -150 பண்ணிக்கிறோம். தென் அதுக்கப்புறம் May 6ல் +200 பண்ணிக்கிறோம். ஓகேவா?
ஸோ இப்படி தான் நம்மளுடைய பேலன்ஸில் 550 வந்திருக்கு. ஸோ இப்போ எந்தெந்த பேலன்ஸஸோடைய ரேட்டெல்லாம் நம்ம இன்க்ளூட் பண்ணணும் ஆவரேஜ் ப்ரைஸ் கண்டுபிடிக்கிறதுக்குன்னு பார்த்தோம்னா, இந்த 300 யூனிட்ஸ் ஓப்பனிங் இருக்கு இல்லையா, ஓப்பனிங் பேலன்ஸ், அதில் தான் இந்த 150 நம்ம இஷ்யூ பண்ணிட்டோம். ஓகே, ஸோ பேலன்ஸ் இருக்க இந்த 200 எல்லாமே நம்மளோட குட்ஸில் அப்படியே தான் இருக்குது. இந்த ஃபஸ்ட்டு 300 இருக்குல்ல, அதை தான் நம்ம வந்துட்டு 150 வந்து இஷ்யூ பண்ணிட்டோம். 150 அந்த 300லேருந்து 150 வந்து இஷ்யூ பண்ணிட்டோம். பேலன்ஸ் 150 நம்மளோட ஸ்டாக்ல இருக்கு. இந்த 300லயே 150 தான் இஷ்யூ பண்ணியிருக்கோம். பேலன்ஸ் 150 நம்மளோட ஸ்டாக்ல இருக்கு. அண்ட் 200 அண்ட் இந்த 200. ஸோ டோட்டலாக ஆட் பண்ணோம்னா நமக்கு 550 வரும். ஸோ இந்த 300ல 150 போயிடுச்சு. ஸோ பேலன்ஸ் 150 ப்ளஸ் 200 350 ப்ளஸ் 200 550. ஓகேவா, அந்த 550 தான் இங்கே பேலன்ஸ்ல இருக்கு. ஸோ இந்த 3 ரேட்டையுமே நம்ம கன்சிடர் பண்ணணும். இந்த இந்த இதில் பேலன்ஸ் 150 இருக்கு இல்லையா, ஸோ அதனால அந்த ரேட் 2 ருபீஸையும் கன்சிடர் பண்ணணும். தென் இந்த 200 யூனிட்ஸ் வந்துட்டு மே 2ல பர்ச்சேஸ் பண்ண 200 யூனிட்ஸ் வந்து 2.2 ருபீஸ் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ரேட்டையும் கன்சிடர் பண்ணணும். அண்ட் மே 6ல வந்து 2.3 ருபீஸ் இருக்கு இல்லையா 200 யூனிட்ஸ்க்கு, அந்த ரேட்டையும் கன்சிடர் பண்ணணும். மூணுத்தையுமே நமக்கு ரேட்டில் போட்டுட்டு 2 ப்ளஸ் 2.2 ப்ளஸ் 2.3 மூணுமே போட்டுட்டு டிவைடட் பை 3 ஆவரேஜ் எடுக்கிறோம். ஓகே, 2.167. ஸோ இந்த ரேட்டில் தான் இப்போ இந்த 150 யூனிட்ஸை நம்ம இஷ்யூ பண்ணணும். ஓகேவா, ஸோ 325. ஸோ இப்போ அக்கௌண்ட்டில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்கும், 550ல் 150 வந்து இஷ்யூ பண்ணிட்டோம். ஸோ பேலன்ஸ் 400. அதே போல் 1185ல் 325 இஷ்யூ பண்ணிட்டோம். ஸோ பேலன்ஸ் 860. அடுத்தது பாருங்கள், 19th மே இஷ்யூ 200 யூனிட்ஸ். ஸோ 19th மே என்ன பண்ணுறோம், 200 யூனிட்ஸ் வந்து இஷ்யூ பண்ண சொல்கிறாங்க. கரெக்டாக, ஸோ 19th மே இஷ்யூஸில் போயிட்டு 200 யூனிட்ஸ். ஸோ இப்போ வந்துட்டு இதுக்கு எப்படி வந்துட்டு சிம்பிள் ஆவரேஜ் ரேட் எடுக்கணும்னா, இந்த 300 யூனிட்ஸ் இருக்கா, ஃபர்ஸ்ட்லேருந்து வரணும் அகைன். அது எல்லா இன்கமிங்ஸும் என்னென்ன, ஸோ ஃபஸ்ட்டு 300 யூனிட்ஸ், அதில் வந்துட்டு அடுத்து வந்துட்டு மே 2 வந்து 200 யூனிட்ஸ் அகைன் இன்கமிங், ஸோ ஆட் பண்ணுறோம். அண்ட் வந்துட்டு ரெடியூஸ் ஆகிறது 150 ரெடியூஸ் ஆகுது. ஸோ இந்த 300லேருந்து 150 ரெடியூஸ் ஆகிடுச்சு, 150. தென் அகைன் ஒரு 200 வந்திருக்கு இன்கமிங், ஸோ ப்ளஸ் 200. தென் அகைன் ஒரு 150 போயிடுச்சு, மைனஸ் 150. ஸோ இப்போ இந்த ரெண்டு 150யும் போயிடுச்சு. கரெக்டாக, ஸோ இந்த 300ல் ஃபர்ஸ்ட் 150 போயிடுச்சு, தென் செகண்ட் 150 போயிடுச்சு. ஸோ இனிமேல் இந்த 300 வந்துட்டு வராது. நம்ம வந்துட்டு ரேட் கேல்குலேஷனில் இந்த 300 வந்து நம்ம இனிமேல் இன்க்ளூட் பண்ணக்கூடாது. ஓகேவா, ஏன்னா இது வந்துட்டு ஆல்ரெடி காலி ஆயிடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு 150 வந்து நம்ம இஷ்யூ பண்ணிட்டோம் 300ல், நெக்ஸ்ட் 150யுமே இஷ்யூ ஆயிடுச்சு. 11th மேல வந்து நெக்ஸ்ட் 150யுமே இஷ்யூ ஆயிடுச்சு. ஸோ அந்த பேலன்ஸ் வந்து நில் ஆயிடுச்சு. ஸோ இனிமேல் அதை கன்சிடர் பண்ண வேண்டாம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ரெண்டு மட்டும்தான் கன்சிடர் பண்ணோம். 2.2 ப்ளஸ் 2.3 இந்த ரெண்டு யூனிட்ஸை மட்டும்தான் கன்சிடர் பண்ணோம். பிகாஸ் இந்த 200 பேலன்ஸ் தான் இங்கே 400ன்னு நம்ம பேலன்ஸில் போட்டிருக்கோம். ஸோ வெறும் அந்த ரெண்டை மட்டும்தான் கன்சிடர் பண்ணோம். ஓகேவா, 2.2 ப்ளஸ் 2.3 டிவைடட் பை 2. கரெக்டா, ஏன்னா 1 2, ஸோ டிவைடட் பை 2. சப்போஸ் 3 ரேட்டை நம்ம எடுத்தோம்னா டிவைடட் பை 3 பண்ணணும். ஸோ 2.25. ஸோ இப்போ அக்கௌண்ட்டில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது, 200 இன்ட்டு 2.25 பண்ணோன்னா 450. இதான் வந்துட்டு அமௌண்ட்டு. இப்போ அக்கௌண்ட்டில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்கும், 400ல் 200 போயிடுச்சு. கரெக்டாக, இப்போ அமௌண்ட்டில் 860ல் 450 போயிடுச்சு. ஓகே, நெக்ஸ்ட் டிரான்சாக்ஷன் மே 22 பர்ச்சேஸ்டு 200 யூனிட்ஸ் அட் 2.4 rupees each. ஸோ மேலே வந்துட்டு அகைன் நம்ம 200 யூனிட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணோம் அட் 2.4 rupees each. டோட்டல் அமௌண்ட் வந்து 200 இன்ட்டு 2.4 480. ஸோ இப்போ இதை வந்துட்டு பேலன்ஸில் ரெக்கார்ட் பண்ணோம். எப்படி ரெக்கார்ட் பண்ணுவோம், குவான்டிட்டிஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணணும் அண்ட் ரேட் அமௌண்ட் எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். குவான்டிட்டி வந்து இங்கே எக்ஸிஸ்டிங் 200 ப்ளஸ் இப்போ பர்ச்சேஸ் பண்ண 200 400. அமௌண்ட் வந்து ஆல்ரெடி 410 ருபீஸ் இருக்குது, அது கூடவே ஒரு 480 ருபீஸ் ஆட் பண்ணிட்டோம்னா 890. ஓகேவா, இங்கே ரேட் காலமில் எதுவும் வராது. நெக்ஸ்ட் மே 27 இஷ்யூட் 150 யூனிட்ஸ். ஸோ மே 27 என்ன பண்ணுறாங்கன்னா இஷ்யூ பண்ணுறாங்க. ஸோ மெட்டீரியல் ரெக்விசிஷன் நோட் நம்பர் 150 யூனிட்ஸ். ஸோ இந்த 400ல் 150 இஷ்யூ பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த 300 தான் இங்கே 150 இஷ்யூ பண்ணிட்டோம். ஸோ இந்த 300 காலி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இருக்க இந்த 200 மே 2ல் இருக்க 200 தான் மே 19ல் நம்ம இஷ்யூ பண்ணிட்டோம். ஓகேவா, ஸோ இந்த 200மே இப்போ காலி ஆயிடுச்சு, ஏன்னா அதுவுமே நம்ம இஷ்யூ பண்ணியாச்சு. கரெக்டாக, ஸோ அதனால் அதுவுமே வராது இப்போ. ஸோ இப்போ பேலன்ஸ் இருக்க இன்கமிங் என்னென்ன,
மே 6ல பர்ச்சேஸ் பண்ண ஒரு 200 அண்ட் மே 22ல பர்ச்சேஸ் பண்ண 200. இந்த 2 பேலன்ஸை தான் நம்ம இங்கே 400ன்னு காமிச்சிருக்கோம். ஓகே, ஸோ இப்போ இந்த 2 பேலன்ஸை மட்டும்தான் நம்ம ரேட்டுக்கு கன்சிடர் பண்ணோம். ஸோ இந்த 2.3 ப்ளஸ் 2.4 டிவைடட் பை 2. ஓகே, பண்ணோன்னா 2.35. 150 இன்ட்டு 2.35 352.5. ஸோ இப்போ அக்கௌண்ட்டில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்கும்? 400ல் 150 போயிடுச்சு. ஸோ பேலன்ஸ் 250. ஓகே, நெக்ஸ்ட் வந்து 890ல் 352.5 வந்து போயிடுச்சு. ஸோ பேலன்ஸ் 537.5. ஸோ நம்ம வந்துட்டு இங்கே க்ளோசிங் பேலன்ஸில் ரெக்கார்ட் பண்ணோம். ஏன்னா நம்ம எல்லா டிரான்சாக்ஷனும் முடிச்சிட்டோம். ஸோ இதுதான் நம்மளோட ஃபைனல் க்ளோசிங் பேலன்ஸ். கரெக்டாக, இதுதான் நம்மளோட ஃபைனல் க்ளோசிங் பேலன்ஸ். ஸோ இதை வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ணோம். க்ளோசிங் ஸ்டாக் அண்டர் சிம்பிள் ஆவரேஜ் மெத்தட். ஓகே, ஸோ எவ்வளோ இருக்குது? 250 யூனிட்ஸ் valued at rupees 537.5. ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட ஃபைனல் க்ளோசிங் பேலன்ஸ். ஓகே, இப்போ வெயிட்டட் ஆவரேஜ் வச்சு எப்படி சம் போடுறது அப்படின்னு பார்க்கலாமா? ஓகே, ஸோ இப்போ இதே சம்மில் வெயிட்டட் ஆவரேஜ் வச்சு போட போகிறோம். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் பேலன்ஸ் பாருங்கள். மே ஓப்பனிங் பேலன்ஸ் 300 யூனிட்ஸ் அட் 2 rupees ஈச். ஸோ ஓப்பனிங் பேலன்ஸ்ன்றனால நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு பேலன்ஸ் காலம்லேயே 300 into 2 600 போட்டாச்சு. ஓகே, அடுத்து வந்துட்டு மே 2 purchased 200 units at 2.2 rupees each. ஸோ மே 2 வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. கரெக்டாக? ஸோ அதனால் குட்ஸ் ரிசீவ் நோட் நம்பர் எவ்வளோ யூனிட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறோம்? 200 யூனிட்ஸ் at 2.2 rupees each. ஸோ 200 into 2.2 440. இப்போ நம்ம அக்கௌண்ட்டில் எப்படி ரெக்கார்ட் பண்ண போகிறோம்? ஸோ அகைன் நம்மளோட டோட்டலை வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணணும். கரெக்டாக? 300 ப்ளஸ் 200 500 குவான்டிட்டியோட டோட்டல். அடுத்தது வந்துட்டு எக்ஸிஸ்டிங் பேலன்ஸோட அமௌண்ட்டு 600 ப்ளஸ் 450 1040. ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா இந்த ரெண்டு அமௌண்ட்டையுமே டிவைட் பண்ண போகிறோம். ஓகேவா? 1040 டிவைடட் பை 500 யூனிட்ஸ். ஓகேவா? அப்படி பண்ணோம்னா நமக்கு வெயிட்டட் ஆவரேஜ் ப்ரைஸ் என்னன்னு தெரியும். ஓகே, 2.08. ஸோ இப்போ வந்துட்டு இதுதான் நம்மளோட வெயிட்டட் ஆவரேஜ் ரேட்டு. ஸோ நம்ம 500 யூனிட்ஸ்லேருந்து ஏதாவது இஷ்யூ பண்ணணும் அப்படின்னா நம்ம இந்த 2.08லேருந்து தான் இஷ்யூ பண்ண போகிறோம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். மே 4 issued 150 யூனிட்ஸ். ஓகே, ஸோ 500 யூனிட்ஸ்லேருந்து மே 4 வந்து 150 யூனிட்ஸ் இஷ்யூ பண்ண போகிறோம். ஸோ 150 into 2.08. ஓகேவா? ஏன்னா நம்ம அதுதான் வெயிட்டட் ஆவரேஜ் ரேட்டு, அதை நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா? அந்த ரேட்டில் தான் நம்ம பண்ணணும். 312. இப்போ அக்கௌண்ட்டில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்கும்? 500 மைனஸ் 150. இஷ்யூ பண்ணுறனால நம்ம அதை மைனஸ் பண்ணிடணும் எவ்வளோ இஷ்யூ பண்ணுறோமோ. அதே போல் அந்த இஷ்யூ பண்ணதோட அமௌண்ட்டையும் நம்ம சப்ராக்ட் பண்ணிடணும் நம்மளோட டோட்டல் அமௌண்ட்டில் இருந்து. 312 சப்ராக்ட் பண்ணோன்னா 728 வரும். ஸோ இப்போ இதுக்கு வந்துட்டு நம்ம வெயிட்டட் ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும். கரெக்டாக? 728 டிவைடட் பை 350 2.08. அடுத்த டிரான்சாக்ஷன் பாருங்கள். மே 6 பர்ச்சேஸ்ட் 200 யூனிட்ஸ் அட் 2.3 rupees. ஸோ அகைன் 200 யூனிட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறோம் அட் 2.3 rupeesக்கு. ஸோ டோட்டல் எவ்வளோ ஆச்சு? 200 into 2.3 460. ஓகே, ஸோ இப்போ இதை வந்துட்டு பேலன்ஸில் ரெக்கார்ட் பண்ணோம். எக்ஸிஸ்டிங் பேலன்ஸில் ஒரு 350 யூனிட்ஸ் இருக்கா, அது கூடவே ஒரு 200 யூனிட்ஸை ஆட் பண்ணிடணும். அதே போல் அமௌண்ட் வந்து எக்ஸிஸ்டிங் பேலன்ஸுக்கு 728 இருக்குது அண்ட் பர்ச்சேஸ் பண்ணதுக்கு 460 வந்திருக்கு. ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோன்னா 1188. ஓகேவா? ஸோ 1188 டிவைடட் பை 550 நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் பண்ணோன்னா 2.16. ஸோ இதுதான் நம்மளோட வெயிட்டட் ஆவரேஜ் ரேட். ஸோ இப்போ இந்த 550லேருந்து நம்ம ஏதாவது இஷ்யூ பண்ணணும்னா 2.16லேருந்து தான் இஷ்யூ பண்ணணும். ஓகே, மே 11 பாருங்கள், இஷ்யூட் 150 யூனிட்ஸ். ஸோ இந்த 550லேருந்து இப்போ நம்ம 150 யூனிட்ஸ் இஷ்யூ பண்ண போகிறோம். எந்த ரேட்டில் இஷ்யூ பண்ண போகிறோம்? 2.16 வெயிட்டட் ஆவரேஜ் ரேட். ஓகே, 324. இப்போ அக்கௌண்ட்டில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்கும்? 550 மைனஸ் 150 400. தென் அமௌண்ட்டில் வந்து 1188 மைனஸ் 324 பண்ணோன்னா 864. இப்போ நம்ம அமௌண்ட் டிவைடட் பை யூனிட்ஸ் பண்ணோன்னா நமக்கு வெயிட்டட் ஆவரேஜ் ரேட் கிடைச்சிடும். அமௌண்ட் 864 டிவைடட் பை 400 பண்ணோன்னா 2.16. அடுத்தது பாருங்கள். அகெயின் நம்ம வந்து இஷ்யூ பண்ணுறோம். மே 19 issued 200 யூனிட்ஸ். ஸோ
ஸோ இஷ்யூ பண்ணுறதுனால இஷ்யூ காலமில் போயிட்டு 200. ஸோ எந்த ரேட்டுக்கு வந்து நம்ம இஷ்யூ பண்ணுவோம்? 2.16. ஓகே, ஏன்னா இங்கே வந்துட்டு இந்த ரேட்லேருந்து நம்ம வெயிட்டட் ஆவரேஜ் ரேட்லேருந்து தான் இஷ்யூ பண்ணணும். 200 இன்ட்டு 2.16 432. இப்போ அக்கௌண்ட்டில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்கும்? 400ல் 200 போயிடுச்சுன்னா 200 இருக்குமா? தென் 864ல் 432 போயிடுச்சுன்னா 432 இருக்கும். ஸோ இப்போ வந்துட்டு டோட்டல் அமௌண்ட் டிவைடட் பை குவான்டிட்டி அவைலபிள் பண்ணோம்னா 2.16 வெயிட்டட் ஆவரேஜ் ரேட். அடுத்தது பாருங்க, மே 22 பர்ச்சேஸ்ட் 200 யூனிட்ஸ் அட் 2.4 rupees. ஸோ மே 22 200 யூனிட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறோம் அட் 2.4. ஸோ 200 இன்ட்டு 2.4 480. ஸோ இப்போ அக்கௌண்ட்டில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்கும்? சேம் எக்ஸிஸ்டிங் பேலன்ஸ் ப்ளஸ் நியூ பேலன்ஸ் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி நம்ம டோட்டலுக்கு போடணும் குவான்டிட்டியில். அதே போல் எக்ஸிஸ்டிங் பேலன்ஸோட அமௌண்ட்டு ப்ளஸ் நியூ பேலன்ஸோட அமௌண்ட்டு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோன்னா 912. ஸோ 912 டிவைடட் பை 400, அதாவது டோட்டல் அமௌண்ட் டிவைடட் பை குவான்டிட்டி பண்ணோன்னா நமக்கு வெயிட்டட் ஆவரேஜ் ரேட் 2.28. நெக்ஸ்ட் பாருங்க, மே 27 issued 150 யூனிட்ஸ். ஸோ இஷ்யூ பண்ணுறதுனால மெட்டீரியல் ரெக்விசிஷன் நோட் நம்பர் அண்ட் இஷ்யூ காலமில் போயிட்டு நம்ம 150 யூனிட்ஸ் இஷ்யூ பண்ண போகிறோம். அட் வாட் ரேட்? 2.28. ஓகேவா, வெயிட்டட் ஆவரேஜ் ரேட்டில் இஷ்யூ பண்ணியாச்சு. டோட்டல் வந்து 342 டோட்டல் அமௌண்ட். இப்போ அக்கௌண்ட்டில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்கும்? 400ல் 150 போயிடுச்சுன்னா 250. டோட்டல் அமௌண்ட் வந்து 912ல் 342 போயிடுச்சுன்னா 570. ஸோ இப்போ இதுக்கு ஆவரேஜ் ரேட் 570 டோட்டல் அமௌண்ட் டிவைடட் பை குவான்டிட்டி அவைலபிள் 2.28. ஓகேவா, ஸோ இதுதான் நம்மளோட க்ளோசிங் ஸ்டாக். பிகாஸ் நம்ம எல்லா டிரான்சாக்ஷன்ஸுமே என்டர் பண்ணியாச்சு. ஸோ நம்மளோட க்ளோசிங் ஸ்டாக் வந்து 250 யூனிட்ஸ் at 2.28 rate. Closing stock under weighted average method. Okay, 250 units valued at rupees 570. இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். ஓகேவா, ஸோ இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு சம் எப்படி போடுறது அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, பாய்.